அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் குர்ஆன் எழுதப்பட்ட வரலாற்றினை பற்றி ஆய்வு செய்வோம். இந்த காணொளியினை 2 பகுதிகளாக நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். முதல் பகுதியினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 2ஆம் பகுதியில குர்ஆன் அதனுடைய ஆதி மூலப்பிரதிகள் எவை நம்முடைய பார்வைக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். குர்ஆனுடைய ஆதி மூல பிரதிகள் எவை தற்பொழுது அவைகள் எங்கு இருக்கின்றன என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்ப்போம். இதற்கு முந்தைய காணொளியில் குர்ஆனானது எப்படி துவக்கப்பட்டது, அது எந்தெந்த கலீஃபாக்களின் காலத்தில் எந்தெந்த விதமான வடிவமைப்பினை பெற்றது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த காணொளியில் குர்ஆனுடைய ஆதி மூல பிரதிகள் எவை இப்பொழுது அவைலபிளாக நம்முடைய பார்வைக்கு இருக்கின்றன, எங்கெங்க இருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். குர்ஆனுடைய மூல பிரதிகளை பற்றி நாம் ஆய்வு செய்யும் பொழுது குர்ஆனானது முகமது நபியின் காலத்தில் வடிவமைக்கப்பட்டு விட்டதா, குர்ஆனானது எந்த மாதிரியான எழுத்து வடிவத்தை பெற்றது என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் அது இப்பொழுது இருக்கக்கூடிய இஞ்சில் அல்ல என்று வாதிடுகிறார்கள் அல்லவா. இஸ்லாமியர்கள் ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சிலானது இப்பொழுது இருக்கக்கூடிய இஞ்சில் அல்ல, அது ஈசா நபிக்கே நேரடியாக கொடுக்கப்பட்டது என்று வாதிடுவது வழக்கமாக உள்ளது. அதே வார்த்தைகளை நாம் திருப்பி போட்டு ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இஞ்சில் என்கிற இடத்தில் ஈசா நபி என்ற இடத்தில் முகமது நபி என்று போட்டுக்கொள்வோம். இறக்கப்பட்ட இஞ்சில் என்ற இடத்தில் குர்ஆன் என்று நாம் வைத்துக் கொள்வோமானால் முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் அது முகமது நபி அவர்களின் காலத்திலேயே அது வடிவமைப்பினை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா. எப்படி ஈசா நபியினுடைய காலத்தில் ஈசாவுக்கு இறக்கப்பட்ட பைபிளானது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிற அதே சமயத்தில் முகமது நபியின் காலத்தில் முகமது நபியின் ஆயுள் காலத்திலேயே குர்ஆனானது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா. எனவே குர்ஆனுடைய மூலப்பிரதிகளை பற்றி நாம் ஆய்வு செய்யும் பொழுது குர்ஆன் முகமது நபியின் காலத்திலிருந்து எப்படியாக அது வடிவமைக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் காண வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் முகமது நபி அவர்கள் ஒரு உம்மி நபி, அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்றுதான் குர்ஆனும் கூறுகிறது என்று சொல்லுவார்கள். முகமது நபி அவர்கள் உம்மி நபி என்பதற்கான ஆதாரங்கள் என்ன, அப்படி ஏன் சொல்லப்படுகிறார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமானால் முகமது நபியின் காலத்தில் குர்ஆன் ஆனது துவக்கப்பட்டதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஆதாரங்களை குர்ஆனுடைய மூல புத்தகங்கள், குர்ஆனை சார்ந்த வரலாற்று புத்தகங்கள் இவைகளிலிருந்து ஆய்வு செய்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். முகமது நபி அவர்கள் உம்மி நபிதானா என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வினை நாம் முதலாவது பார்ப்போம். குர்ஆன் 7:157, 158 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அந்நபியுல் உம்மி என்ற வார்த்தையினை நாம் காண முடியும். அந்நபியுல் உம்மி. இதே விளக்கத்தினை நாம் குர்ஆன் 62:2 பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உம்மியூன் என்பது வேதம் பெறாத அரபியர்கள் என்று சொல்லலாம். வேதம் பெறாத அரபியர்கள் உம்மியூன். அஹ்லுல் கிதாப், வேதம் பெறாத அரபர், அதாவது அஹ்லுல் கிதாப், உம்மியூன் என்று குறிப்பிடலாம். வேதங்களை உடைய யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த காலத்தில் வேதம் பெறாத அரபியர்கள் இருந்தனர். இந்த வேதம் பெறாத அரபியர்களை குறிப்பிடுவதற்கு தான் இந்த உம்மி என்ற பதமானது பயன்படுத்தப்பட்டது. முகமது நபி அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்கிற அந்த விஷயத்திற்காக அல்ல, வேதம் பெற்றவர்கள் தாங்கள் படிப்பதற்கென்று ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள், தாங்கள் படிப்பதற்கோ எழுதுவதற்கோ இல்லாத ஒரு சூழ்நிலையை பெற்றிருக்கக்கூடிய அந்த அரபியரை பற்றி குறிப்பிடுவதுதான் அந்நபியுல் உம்மி என்ற வார்த்தையினுடைய மூல அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். எனவே உம்மியூன் என்பது அஹ்லுல் கிதாப், அதாவது வேதம் பெறாத அரபியர் என்பதை குறிப்பதற்கான பதமாகும். இது இஸ்லாமியர்களின் மத்தியில் இந்த உம்மி நபி என்பதிலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதனை குறித்து இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் சொல்வதை பற்றியும் மற்றொரு அறிஞர் சொல்வதை பற்றியும் ஒரு சிறிய வீடியோ கிளிப்பினை பார்ப்போம். யூத கிறிஸ்தவர்கள் பெருமை அடிச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பாருங்க பாப்போம், நிறைய சொல்லுவான். அல்லதி பஅஸ ஃபில் உம்மiyina ரசூலா. அல்லாஹ் அப்படி திருப்பி சொல்லுவான், எழுத படிக்க தெரியாத மக்களில் தூதரை அனுப்பிய அல்லாஹு தஆலா. எழுத வாசிக்க தெரியாத சமூகம் மட்டுமல்ல, நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. அந்நபி அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மி. விளங்கிட்டானே. முகமது நபி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைய புனைக்கதைகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு முகமது நபிக்கே படிக்க தெரியாது, அல்லாஹ்வோட கருணையில் தான் அவர் இவ்வளோ விஷயத்த பேச ஆரம்பித்தார்
அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்மேன். சிரியா, எகிப்து போன்ற பல நாடுகளுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் வேறு மொழி பேசக்கூடிய இடம். இன்னொன்று, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டியது என்னது? கணக்கு போட தெரியணும். கணக்கு போட தெரியாமல் அவன் எப்படி பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும்? அவருக்கு எப்படி எழுத படிக்க தெரியாமல் இருக்க முடியும்? ஸ்கூலில் போய் படிச்சிருக்க மாட்டேன். முகமது நபி அவர்களினுடைய இறுதி காலத்திலே அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சகாபாக்களையும் தன்னுடைய மக்களையும் கூடியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களை பார்த்து கூறினார், எனக்கு ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எழுதி காண்பிக்க வேண்டும், அது உங்களை அழிவிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினார். ஆனால் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால் அவருக்கு பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்ல நினைத்தார் என்பது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதிலிருந்து 2 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எழுத படிக்க தெரியாதவர் அல்ல என்பது இதன் மூலமாக தெளிவாக நிரூபணமாகிறது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே எப்படிப்பட்டதான விஷயங்களை செய்திருந்தாலும் சொல்லியிருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி நேரத்திலே சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அது மிகவும் முக்கியமான விஷயமாகும். அது நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அவைகள் ஏன் அறியப்படாமல் போனது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். எனவே முகமது நபி அவர்களுக்கு எழுத படிக்க தெரியும். அது போலவே அவர் இறுதியில் என்ன சொல்ல நினைத்தார் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. ஆனால் அவர் எதை பற்றி சொல்ல நினைத்திருப்பார் என்பதை நம்மால் யூகிக்க முடியும். இந்த விஷயமானது குர்ஆனுடைய வரலாற்று நூல்களில் எந்தெந்த பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அல் புகாரி வால்யூம் 7 புக் நம்பர் 70 ஹதீத் 573, புக் ஆஃப் நாலேஜ் வால்யூம் 1 1 and 4 இந்த பகுதிகளில் நாம் இந்த விஷயத்தினை பார்க்கலாம். அதுபோல சஹி முஸ்லிமில் புக் ஆஃப் வில்ஸ் அதிலும் நாம் பார்க்கலாம். நரேஷன் ஃப்ரம் இபின் அப்பாஸ் முஸ்னத் அஹ்மத் இபின் ஹன்பால் என்ற இந்த ஆக்கத்திலே நரேட்டட் பை இபின் அப்பாஸ் அவர்களுடைய நரேஷன்ல இதை பார்க்கலாம். சுன்னத் இபின் மசாஜ் இதில் நரேட்டட் ஃப்ரம் இபின் அப்பாஸ் முகமது நபி அவர்களுக்கு கடைசி நேரத்தில் நடந்த விஷயத்தினை பார்க்க முடியும். தாரிக் அல் தபாரி அவர்களுடைய புத்தகத்திலே வால்யூம் 3 ஹிஸ்டரி ஆஃப் அல் தபாரி முகமது நபி அவர்கள் கடைசி நேரத்தில் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த விஷயம் காணப்படுகிறது. சரி, முகமது நபி அவர்கள் எதை குறித்து சொல்லி இருப்பார் என்பதை நம்மால் ஊகிக்க முடியும். அது என்ன என்று பார்ப்போம். முகமது நபி அவர்கள் பேப்பரையும் பேனாவையும் கேட்கும் பொழுது சகாபாக்களில் மிகவும் முக்கியமானவராகிய உமர் இபின் அல் கட்டாஃப் அவர்கள், அதாவது முகமது நபிக்கு பின் 2வது கலீஃபாவாக வந்த உமர் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், முகமது நபி அவர்களுக்கு இப்பொழுது பேனாவையோ அல்லது பேப்பரையோ கொடுத்து எழுத சொல்வது தேவையற்றது. ஏனென்றால் நமக்கு ஏற்கனவே குர்ஆனானது இருக்கிறது, நமக்கு குர்ஆனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபி அவர்கள் ஏதாவது எழுதுவதை அனுமதிக்க தேவையில்லை என்றார். அவர் அப்படி சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக சகாபாக்கள் முகமது நபி அவர்களை எழுத அனுமதிக்க வேண்டும், அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அங்கு அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அங்கு அவர்கள் மத்தியிலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. முகமது நபி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் எல்லாம் விலகிச் செல்லுங்கள், இந்த இடத்தில் இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் தேவையில்லை என்று இந்த விஷயமானது முடிந்துவிட்டது. சரி, இதுல நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நபி அவர்கள் எதை பற்றி கூற நினைத்தார் என்பது உமர் அவர்கள் சொல்லிய பதிலிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு ஏற்கனவே குர்ஆன் இருக்கிறதே என்று கூறுகிறார். அப்படியானால் நபி அவர்கள் குர்ஆனை பற்றி ஏதோ ஒன்றை சொல்ல நினைத்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர் கடைசி நேரத்தில் அது என்ன சொல்ல நினைத்தார் என்பது இன்று வரையிலும் யாருக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நபி அவர்கள் காலத்திலேயே குர்ஆனானது இருந்தது என்பது உமர் அவர்களின் ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முதலாவது காணொலியில் இதனுடைய பார்ட் 1 நாம் அதை பற்றி கூட நாம் பார்த்தோம். இபின் மசூத் அவர்களின் குர்ஆன் அது நபி அவர்களின் காலத்திலேயே இருந்தது. இந்த உமர் அவர்களின் மகளாகிய முகமது நபி அவர்களின் மனைவியாகிய ஹப்சா அவர்கள் வைத்திருந்த ஒரு குர்ஆன் அதுவும் இருந்தது. இபின் மசூத் அவர்களின் குர்ஆனானது உத்மான் அவர்கள் குர்ஆனினை தூக்கும் பொழுது இபின் மசூத் அவர்கள் தான் வைத்திருந்த குர்ஆனினை கொடுக்க மறுத்துவிட்டார். பிற்காலத்தில் இபின் மசூத் அவர்களுடைய குர்ஆனானது இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. அதே போல ஹப்சா அவர்கள் தன்னுடைய குர்ஆனினை உத்மான் அவர்களுக்கு கொடுத்தார். பிற்காலத்தில் ஹப்சா அவர்கள் வைத்திருந்த குர்ஆனும் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது என்பதை பற்றி முதலாவது காணொளியில் நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் நாம் பார்ப்பது என்னவென்றால், முகமது நபியின் காலத்திலிருந்து தோன்றிய குர்ஆனுடைய மூலப்பிரதிகள் அவைகள் எவைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். முகமது நபி அவர்களின் காலத்திலேயே குர்ஆனானது மற்ற வேதங்களை பற்றி ஆய்வோடு கூட எழுதப்பட தொடங்கியது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு குர்ஆனுடைய வரலாற்று நூல்களே
ஒரு சிறப்பான ஒரு கருத்தினை கூறுகின்றன. முகமது நபி அவர்கள் தன்னுடைய சகாபாவான சயத் பின் தாபித் அவர்களை சிரியாக் மொழியினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களை படிக்கும்படியாகவும் வலியுறுத்தினார். அதனை நாம் குர்ஆனுடைய வரலாற்று நூல்களிலே காணலாம். சஹி அல் புகாரியில் புக் ஆஃப் ஜிஹாத் என்ற பகுதியில் வசனம் 30-47 முகமது நபி அவர்கள் ஜயத் பின் தாபித் அவர்களை சிரியாக் மொழியினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதை பார்க்க முடியும். ஜாமி அல் திருமதியில் 2715 வசனத்தில் அதே செய்தியினை நாம் பார்க்க முடியும். எனவே முகமது நபி அவர்கள் குர்ஆனை தொகுக்க தொடங்கிய பொழுது அவரோடு கூட இருந்த சகாபாக்கள் மற்ற மொழியினையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக குர்ஆனை தொகுப்பது சிறப்பாக அமையும் என்பதை அவர் வலியுறுத்தினார் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நபி அவர்களின் காலத்திலேயே குர்ஆனை தொகுப்பதற்கான அனைத்து விதமான விஷயங்களும் மேற்கொள்ளப்பட்டன. குர்ஆன் தொகுக்கப்பட்டு விட்டது என்பதையே நாம் நம்பலாம். ஏனென்றால் இபின் மசூத் ஒரு குர்ஆனை வைத்திருந்தார், ஹப்சா அவர்கள் ஒரு குர்ஆன் பகுதியினை வைத்திருந்தார்கள். இதன் மூலமாக நபி அவர்களின் காலத்திலேயே தொகுக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் நபி அவர்களின் இறுதி நிமிடங்களில் உமர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிறதே, இப்பொழுது நபி அவர்கள் வேற என்னத்தை எழுதுகிறார், தேவையற்றது என்பதை போல அவர் குறிப்பிட்டார். அதன் மூலமாக சகாபாக்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். சரி, அதன் பின்னர் முகமது நபியினுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய பிரதிகள் உத்மான் அவர்களின் காலத்தில் அவைகள் இன்னுமாக குர்ஆனை பற்றிய நிறைய விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு வேறு பகுதிகளில் இருந்த குர்ஆன் பிரதிகள் எல்லாம் கலெக்ட் செய்யப்பட்டு உத்மான் அவர்கள் குர்ஆனுக்கு ஒரு புதிய வடிவமைப்பினை கொடுத்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிவோம். ஆதி குர்ஆன் மேனுஸ்கிரிப்டை பற்றி நாம் ஆய்வு செய்யும் பொழுது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த விதமான கையெழுத்து வடிவங்கள் காணப்பட்டன என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனுடைய ஆதி பிரதிகள் 2 வகையான எழுத்து முறைகள். ஒன்று ஹிஜாசி வடிவ எழுத்து முறைகள், மற்றொன்று குஃபிக் வடிவ எழுத்து முறைகள். இரண்டும் அரபி எழுத்துக்கள் தான். ஹிஜாசி வடிவ எழுத்துக்கள் என்பவை எவை, குஃபிக் வடிவ எழுத்துக்கள் என்பவை எவை என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமானால் பின்னால் நாம் குர்ஆனுடைய மூலப்பிரதிகளை பற்றி பார்க்கும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹிஜாசி வடிவ எழுத்துக்கள் அவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை என்று பார்ப்பீர்களானால் அவை கிபி 570 முதல் 650 காலகட்டத்திலே இருந்த அரபி எழுத்துக்களினுடைய வடிவமைப்பானது ஹிஜாசி வடிவமைப்பாக இருந்தது. வலதுபுறமாக சற்று சாய்ந்த வடிவத்தினை கொண்ட உயரமான எழுத்துக்களாக காணப்பட்டன. இவைகள் தான் ஹிஜாசி வடிவ எழுத்துக்கள் ஆகும். குஃபிக் வடிவ எழுத்துக்களை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது புரோட்டோ குஃபிக், மற்றொன்று முறையான குஃபிக் வடிவங்கள். புரோட்டோ குஃபிக் வடிவம் என்பது கிபி 650 முதல் கிபி 700 வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்டன. முறையான குஃபிக் வடிவ எழுத்துக்கள் இவை கிபி 680 காலகட்டத்திலிருந்து கிபி 950 இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட குர்ஆன் பிரதிகளிலே இந்த வகையான வடிவங்கள் காணப்பட்டன. எனவே இந்த குஃபிக் வடிவ எழுத்துக்கள் அதனுடைய காலமானது கிபி 650க்கு பிறகு 950 வரையிலான காலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். குர்ஆனுடைய எழுத்து வகைகள் 2 வகையான வடிவத்தினை பெற்றிருந்தன. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் குர்ஆனினுடைய மூல கையெழுத்து பிரதிகள், அதாவது மேனுஸ்கிரிப்டினை பற்றி ஒரு தெளிவான ஆய்வினை செய்வோம். இதில் முதலாவதாக நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் ஆனது பர்மிங்ஹாம் மேனுஸ்கிரிப்ட். பர்மிங்ஹாம் மேனுஸ்கிரிப்ட் ஆனது மிகவும் பழமையான மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இது ஒரு 2 தாள்களை கொண்ட ஒரு சிறிய மேனுஸ்கிரிப்ட் தான். ஆனால் இது மிகவும் பழமையானது. இது ஹிஜாசி வகை எழுத்து முறையை கொண்டது. இது விலங்கு தோல் காகிதத்தில் எழுதப்பட்டதாகும். இது கார்பன் 14 டேட்டிங் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது என்னவென்றால், அந்த விலங்கு தோலானது கிபி 568 முதல் 645 எக்ஸாக்டாக முகமது நபியினுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த ஒரு விலங்கினுடைய தோலாகும் அது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் உத்மான் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது கிபி 645க்கு பின் எழுதப்பட்ட அந்த எழுத்து முறையானது அந்த குர்ஆனில் காணப்படுகிறது. இதுதான் மிகவும் பழமையான குர்ஆன் என்று கருதப்படுகிறது. இந்த குர்ஆனில் உச்சரிப்பு அல்லது தொனி அதற்கான குறியீடுகள் எல்லாம் காணப்படவில்லை. அது பிற்காலத்தில் தான் அவைகள் எல்லாம் குர்ஆனில் சேர்க்கப்பட்டன என்பதை நாம் அறிவோம். அந்த 2 பக்கங்களில் கிடைத்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் எது என்று பார்ப்பீர்களானால், குர்ஆன் 17 முதல் 31 வரையிலும், அதே போல 19 91 முதல் 98 குர்ஆன் வசனங்கள் மற்றும் குர்ஆன் 20 1 முதல் 40 வரையிலான வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட், குர்ஆன் மேனுஸ்கிரிப்ட் என்னவென்றால், மிகவும் புகழ்பெற்ற அல்லது
மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட். அது சன்னா மேனுஸ்கிரிப்ட். இது ஏமன் நாட்டில் உள்ள சன்னா மசூதியில் 1972ஆம் ஆண்டு அந்த மசூதியானது மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகும். இது அழித்துவிட்டு மீண்டுமாக எழுதப்படும் தன்மை இருக்கக்கூடிய, அதை பாலிம்சிஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த வகையான ஒரு குரான் ஆகும். மேலே ஒரு அடுக்கு, அதன் கீழ் இன்னொரு அடுக்கு, அதை அழித்துவிட்டு மேலே எழுதப்பட்ட ஒரு குரானாக இது காணப்படுகிறது. இதை பாலிம்சிஸ்ட் என்று சொல்வோம். இந்த குரானில் 2 அடுக்கு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கீழ் ஒரு அடுக்கு, அதனுடைய மேல் மற்றொரு அடுக்கு. மேல் இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கக்கூடிய குரான் வசனங்களானது உத்மானிக் வசனங்கள், உத்மான் எழுதிய குரானை ஒத்து காணப்படுகின்றன. ஆனால் அதனுடைய கீழ் அடுக்கில், அதாவது அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வசனங்களானது குரான் வசனங்கள் எந்த குரானின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பது தெரியவில்லை. எனவே அதை கம்பேனியன் 1 குரான், அதாவது சஹாபா 1 அவருடைய குரான் என்று எடுத்துக்கொள்கின்றனர். இந்த குரானானது 82 பக்கங்களை கொண்டது. கிபி 670 எழுதப்பட்டது. இது உயிரெழுத்து குறியீடுகள் இல்லாத ஒரு குரானாக காணப்படுகிறது. உத்மான் அவர்கள் தான் ஒரு குரானினை வடிவமைத்து அதனை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பும் பொழுது இங்கும் அனுப்பப்பட்ட அந்த குரானுடைய எழுத்துக்கள் முன்னே இருந்த குரானுடைய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு அதன் மீது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த குரானில் கீழடுக்குக்கும் மேலுள்ள அடுக்குக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எவை என்று பார்ப்பீர்களானால், சொல்லமைப்பு வேறுபாடு, நீக்கப்பட்ட சொற்றொடர்கள், மாற்றப்பட்ட வாசிப்பு அமைப்புகள், இவைகள் காணப்படுகின்றன. இதுவும் ஒரு மிகவும் பழமையான குரான் பிரதியாக கருதப்படுகிறது. இது ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஆகும். அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆனது டியூபிங்கன் மேனுஸ்கிரிப்ட், அதாவது டியூபிங்கன் பிரதிகள். இவைகளை பற்றி பார்ப்போம். இந்த டியூபிங்கன் கையெழுத்து பிரதிகள் கிபி 675 எழுதப்பட்டவை. 75 போலியோஸ் தாள்கள் கொண்டது. கால்வாசி குரானானது இதில் காணப்படுகிறது. அதாவது குரான் 17:35 முதல் 36:57 வரையிலும் ஹிஜாசி வகை எழுத்து முறையினை கொண்ட கையெழுத்து பிரதியாகும். தமாஸ்கஸில் கண்டெடுக்கப்பட்டது. டியூபிங்கன் பல்கலைக்கழகத்தில் இந்த கையெழுத்து பிரதியானது தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய கையெழுத்து பிரதியானது கோடெக்ஸ் பெட்ரோபாலிட்டனஸ் என்ற மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இந்த மேனுஸ்கிரிப்டினை பற்றி பார்ப்போம். இந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலமானது கிபி 670 முதல் 700 வரையிலாகும். இந்த மேனுஸ்கிரிப்ட் எகிப்தின் ஃபஸ்டாட் மசூதியில் கண்டறியப்பட்டது. 118 போலியோஸை கொண்டது. அரை பகுதி குரானானது இந்த மேனுஸ்கிரிப்டில் உள்ளது. இது ஹிஜாசி எழுத்து வகை மேனுஸ்கிரிப்ட் ஆகும். குரானுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. இது 5 பேரால் எழுதப்பட்டது. இதனுடைய பகுதிகள் பாரிஸ், ரஷ்யா, வேட்டிகன் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய குரானுடைய ஆதி மூலப்பிரதி கோடெக்ஸ் BLR 2165. இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது 3வது உமையாத் அல் வாலிட் என்பவருடைய காலத்தில் எழுதப்பட்டது. கிபி 710க்கு பின் எழுதப்பட்ட குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆகும். இதில் 128 போலியோஸ் உள்ளன. 57% குரானானது இந்த மேனுஸ்கிரிப்டில் காணப்படுகிறது. ஹிஜாசி வகை எழுத்து முறையினை கொண்டது. இது பிரிட்டிஷ் லைப்ரரியில் இந்த குரானுடைய மேனுஸ்கிரிப்ட் ஆனது தற்பொழுது காணப்படுகிறது. அடுத்தது நாம் காண இருக்கக்கூடிய குரானுடைய ஆதி மூலப்பிரதி மேனுஸ்கிரிப்ட் ஆனது டாப் காஃபி மேனுஸ்கிரிப்ட். துருக்கியில் டாப் காஃபி என்ற இடத்தில் உள்ள மசூதியில் இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இது குஃபிக் வகை எழுத்து முறையை சார்ந்தது. 99% குரானானது இந்த மேனுஸ்கிரிப்டில் காணப்படுகிறது. கிபி 750 முதல் 830 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாகும். இது 6 பேரால் இதனுடைய பகுதிகள் எழுதப்பட்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய ஸ்டைல், எழுத்து முறையானது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டோம் ஆஃப் த ராக் எழுத்து முறையினை போன்று அமைந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இது அமைந்திருக்கிறது. அபாசிட் காலத்தில் எழுதப்பட்ட குரான் பிரதிகளாக இது காணப்படுகிறது. அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் ஆனது குரான் மூலப்பிரதி சாமர்கண்ட் மேனுஸ்கிரிப்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இது ஒரு முக்கியமான மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லலாம். ஏனென்றால் உத்மான் அவர்கள் குரானை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தாக்கப்பட்டார். எனவே இந்த குரானில் பதிந்திருக்கக்கூடிய இரத்தக்கரைகள் உத்மானுடைய இரத்தக்கரைகள் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியரின் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. உத்மானுடைய காலத்துக்கு மிக பிற்காலத்தில் எழுதப்பட்ட குரானாகும் இந்த சாமர்கண்ட் குரான். இது எழுதப்பட்ட காலமானது கிபி 775க்கும் 995க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று
கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குரானானது குஃபிக் எழுத்து வகையை சார்ந்தது. இது அபாசிட் காலத்தில் எழுதப்பட்ட குரான் ஆகும். இந்த குரானில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் காணப்படுகிறது. இந்த மேனுஸ்கிரிப்ட் ஆனது சாமர்கண்ட் மசூதியில் தற்பொழுதும் உள்ளது. அடுத்தது த ப்ளூ குரான். இது நீல நிறமான ஒரு குரான் வடிவமைப்பாகும். இந்த மேனுஸ்கிரிப்டும் ஒரு முக்கியமான மூலப்பிரதியாகும். ஏறக்குறைய இது ஒரு முழுமையான குரான் ஆகும். இது குஃபிக் வகை எழுத்தமைப்பினை கொண்டுள்ளது. இந்த குரான் மேனுஸ்கிரிப்ட் ஆனது 600 தாள்களை கொண்டது. கிபி 800 முதல் 900 காலகட்டத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. கிபி 1300 முதல் இது இந்தோனேசியாவில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான குரான் மூலப்பிரதியாகும். இதுவரையிலும் 8 விதமான குரான் ஆதி மூலப்பிரதிகளை பற்றி பார்த்தோம். இவைகள் எல்லாம் உத்மான் அவர்களுடைய காலத்துக்கு பின் அதன் பின்னர் அமைந்த அநேக குரான் மூலப்பிரதிகள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய புனித நூலாகிய குரானானது எந்தெந்த விதமான மூலப்பிரதிகளை பெற்றுள்ளது, அவை அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எங்கெங்கு உள்ளன என்பதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொண்டிருப்போம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.